ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப ப்ரிவியூல பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான இமேஜ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். This video is sponsored by GenReviews. GenReviews.online is one of the online portal site. Get all top and latest reviews on GenReviews. Website link added in description. இந்த வீடியோ எடிட்டிங்க்கு நம்ம இன்ஷாட் ஆப் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நியூ கொடுத்துட்டு பிளாங்க் ஸ்பேஸ் நம்ம கொடுத்துக்கிறோம். எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கேன்வா யூஸ் பண்ணி நம்ம இமேஜோட ரேஷியோ செட் பண்ணிக்கணும். நமக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோவை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கணும். இப்போ நம்ம வீடியோவோட டியூரேஷன் எவ்வளோ அப்படின்றத கொஞ்சம் ட்ராக் பண்ணி இந்த ஏரோ மார்க்கை ட்ராக் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கிறோம். இப்போ பிஐபி ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளோட நெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண வச்ச இமேஜை கொஞ்சம் ட்ராக் பண்ணி ரீசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் ஆப்ஷனுக்கு போகணும். இப்போ நான் மாஸ்க் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தேர்டாக இருக்குல்ல அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம கையால் ட்ராக் பண்ணி என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு மாடிஃபை பண்ணி ஓகே கொடுத்துட்டு சைடில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் ட்ராக் பண்ணோன்னா அப்படின்னா கொஞ்சம் சைட்லலாம் கர்வ் ஸ்ட்ரக்சர் வந்துடும். அதை யூஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லை ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னாலும் விட்டுடலாம். இப்போ நான் அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் கர்வ் ஸ்ட்ரக்சர் வச்சு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இதை ட்ராக் பண்ணி நம்ம வீடியோட எண்டு வரைக்கும் இதை செட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒப்பாசிட்டி இருக்குல்ல அதை சூஸ் பண்ணிக்கிறோம். அதை சூஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு போதும், நான் இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போது ஆடியோவை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆடியோவை செலக்ட் பண்ணி நமக்கு என்ன ஆடியோ வேணுமோ, என்ன ஆடியோ நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஆடியோவை சூஸ் பண்ணி நம்ம இங்கே ஓகே கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது கீ ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குல்ல அதுக்கு மூமெண்ட்ஸை நம்ம செட் பண்ண போகிறோம். எப்படி நமக்கு ஜூம் பண்ணி வேணுமா, இல்லை எப்படி ரைட்டில் லெஃப்ட்டில் வேணுமா அப்படின்றத அந்த ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த கீ ஆப்ஷன். இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல அதை நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்படி நம்ம கையாலேயே ஜஸ்ட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த மாதிரி கொஞ்சம் எந்த இடத்துல வேணுமோ நமக்கு ஆரம்பிக்கணுமோ அதே மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே நம்ம இப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இமேஜில் போயிட்டு நம்ம என்ன டைரக்ஷனில் வேணுமோ அந்த மாதிரி டைரக்ஷனுக்கு கொஞ்சம் ட்ராக் பண்ணி வைக்கணும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த அந்த பாக்ஸையும் நம்ம ட்ராக் பண்ணணும். மேலே இருக்க இமேஜையும் நம்ம ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு இப்படி தான் வரும். நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி தான் ப்ளே ஆகும். இப்போ டெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெக்ஸ்ட்டு போனோன்னா நம்ம சாங்கோட ஃபஸ்ட் லெட்டர் எந்த லெட்டரோ அதை நம்ம இப்போது டைப் பண்ணணும். இப்போ இந்த சாங்கில் ஃபஸ்ட் லெட்டர் அன்பேன்னு ஆரம்பிக்குது, அதனால் ஃபஸ்ட்டு அன்பேன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கலரிங் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணணும். அந்த கலரிங் பாக்ஸை கிளிக் பண்ணினோன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதில் நம்ம ஒயிட் கலர் இல்லை நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்டரும் நம்ம ஒயிட் கலரவே சூஸ் பண்ணால்
அந்த க்ளோவுக்கு நல்லாயிருக்கும். அதனால நான் அத சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஷேடோ. இப்போ ஷேடோவ வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எந்த அளவுக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் க்ளோல போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஏன்னு இருக்கு இல்லையா? அத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுன்னா மீடியமா இருக்கும். செகண்ட் ஏவ சூஸ் பண்ணினோம்னா ரொம்ப க்ளோயிங்கா இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அத வச்சுட்டு, அதுக்கப்புறம் லேபிள், ஒபாசிட்டி இதெல்லாம் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. வேணும்னா பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு, அத அப்படியே ஸ்டார்ட்டிங்கில கொண்டு போய் ட்ராக் பண்ணி வச்சுட்டு, இதுக்கப்புறம் இத வீடியோவோட எண்ட் வரைக்கும் இத ட்ராக் பண்ணி செட் பண்ணிறணும். நெக்ஸ்ட் வந்து இத அப்படியே ப்ளே பண்ணணும். இப்ப ப்ளே பண்ணிட்டு, நம்ம வீடியோவோட சாங்கோட வேர்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கலாம் முடியுதோ, நம்ம எப்பவும் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். அந்தந்த இடத்துல அந்தந்த வேர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுற இடத்துல இருந்து ஸ்ப்ளிட் குடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. இப்ப நான் இத ப்ளே பண்ணிட்டு, இந்த இடத்துல ஸ்ப்ளிட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல ஸ்ப்ளிட் குடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம வரைக்கும் நம்ம இத பண்ணணும். இத பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வேர்ட்ஸ்க்கு நம்ம எஃபெக்ட் குடுக்கணும். இந்த எஃபெக்ட் குடுக்கறதுக்கு அந்த எஃபெக்ட்ன்றதுக்கு போனா, இங்க இன், அவுட், லூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நமக்கு எது வேணுமோ அத சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் லூப்ப சூஸ் பண்றேன். லூப்ப சூஸ் பண்ணிட்டு, இத குடுத்து ஓகே பண்றேன். இதே மாதிரி எல்லா பாக்ஸ்க்கும் நான் அதே எஃபெக்ட்ஸ குடுத்துக்கிறேன். இல்ல நம்ம வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணி கூட குடுத்துக்கலாம். இத பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நம்ம நெக்ஸ்ட் பாக்ஸ இப்ப சூஸ் பண்றோம். அங்க இருக்கிற அந்த வேர்ட நம்ம டெலீட் பண்ணிட்டு, அந்த இடத்துல சாங்ல எந்த வேர்டு இருக்கோ, அத நம்ம டைப் பண்ணி ஓகே குடுத்துக்கிறோம். இதே மாதிரி நம்ம எல்லா பாக்ஸையும் சூஸ் பண்ணி, அதுக்கு மேட்சிங்கா என்னென்ன வேர்ட்ஸ் வருதோ, அந்த வேர்ட்ஸ நம்ம டைப் பண்ணி ஓகே குடுத்துக்கிறோம். இதே மாதிரி நம்ம எல்லா வேர்ட்ஸையும் எடிட் பண்ணி, நம்ம செட் பண்ணி ஓகே குடுத்ததுக்கப்புறம், நம்ம இப்போ ப்ளே பண்ணோம்னா, நமக்கு இப்படி தான் வரும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எடிட்டிங் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க் யூ.